Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற விடயங்களை பற்றி ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவாக வினாக்களை அமைத்து கேட்டிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். வழக்கம் போலவே நான் தமிழில் வினாக்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் உங்களுக்கு தெரியுமாயின் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's move on to the practice. இன்று நாம் ஒரு சில WH question words வைத்து எவ்வாறு வினாக்களை இலகுவாக கேட்டிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே இந்த வினா அமைப்பு எவ்வாறு அமையும் என்றால் WH question word, அதனை தொடர்ந்து உதவி வினைச்சொல் வந்து அதற்கப்புறம் செயலை செய்தவர் சப்ஜெக்ட் வந்து அதன் பிற்பாடுதான் அந்த செயல் தொடர்பான வினைச்சொல் வரும். அதாவது WH question word, helping verb, subject, then main verb என்ற வரிசை கிரமத்தில் சொற்களை பயன்படுத்தி வினாக்களை வினவிட வேண்டும். இவற்றில் ஒரு சில விதிவிலக்கான WH question words இருக்கின்றன. அவை என்னவென்று பார்ப்போமாயின் how much, how many, which, whose என்பவற்றை பயன்படுத்தும் போது அவற்றுடன் நாம் அந்த வாக்கியத்தினுடைய செயற்படு பொருளை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். எவ்வளவு பால் வாங்கினீர்கள்? பால் என்ன செய்யப்படுகின்றது? வாங்கப்படுகின்றது. அதாவது பாலுக்கு செயல் நடைபெறுகின்றது. அப்போ இந்த பால் என்னும் சொல்லை எவ்வளவு என்பதுடன் சேர்த்து கேட்டுவிட வேண்டும். எவ்வளவு பால். ஆங்கிலத்திலும் அதே மாதிரி தான் how much milk என்று கேட்போம். அதே மாதிரி யாருடைய புத்தகம் அங்கே கிடக்கின்றது? யாருடைய புத்தகம்? whose book? எந்த பேனா உனக்கு வேணும்? which pen? எத்தனை பேனாக்கள் உன்னிடம் இருக்கின்றன? how many pens? அந்த மாதிரி அவற்றுடன் செயற்படு பொருளை பயன்படுத்த வேண்டும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பயிற்சிக்குள் செல்வோம். நீங்க எங்கே போனீர்கள்? கடந்த காலத்தை பற்றிய வினா. எங்கே என்பது ஒரு WH question word. அதை முதலாவதாக போடுவோம் where. அதாவது கடந்த காலத்தை பற்றிய வினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக இருக்கும் போது அங்கு உதவி வினைச்சொல் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. நாமத்தான் did என்பதை உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்துவோம். இந்த did என்பது ஒருமை பன்மை வேறுபாடின்றி அனைத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது. அதாவது எந்த எழுவாயாக இருந்தாலும், எழுவாய் ஒருமையாக இருந்தால் என்ன, பெண்மையாக இருந்தால் என்ன. அப்போ where did, நீங்க where did you go? எங்கே போனீர்கள்? Where did you go? Where did you go? எங்களோட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. Where did you go? அவன் அங்கே போனான். Please comment your answer. Very good. அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன? What? உதவி வினைச்சொல். Very good. What did they do? What did they do? What did they do? Again. What did they do? What did they do? எங்களோட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. What did they do? அப்போ நீ என்ன செய்தாய்? Please comment your answer. Well done. அவள் என்ன சாப்பிட்டாள்? What did she eat? What did she eat? What did she eat? Again. What did she eat? What did she eat? ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கான வினா, அவன் என்ன குடித்தான்? Superb. உன் அம்மா என்ன வாங்கினாங்க? What? இறந்த கால வினா what did? உன்னுடைய அம்மா your mom buy
What did your mom buy? What did your mom buy? Again, என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. What did your mom buy? What did your mom buy? நீங்க எவ்வளவு பால் வாங்கினீங்க? எவ்வளவு பால்? How much milk? How much milk did you buy? How much milk did you buy? ரொம்ப லவா இருக்கு இல்லையா? என் கூட சேர்ந்து வாய் விட்டு கேட்டு பாருங்க. How much milk did you buy? இப்போ உங்களுக்கான வினா, நீங்க எத்தனை மாம்பழங்கள் வாங்கினீங்க? Comment your answer. Very good. அவன் ஏன் அங்கே போனான்? ஏன் போனான்? ஏன்? Why? Why did he go there? Why did he go there? Why did he go there? என் கூட சேர்ந்து எல்லாரும் கேளுங்க, வாய் விட்டு கேளுங்க. Why did he go there? அவன் ஏன் அதை வாங்கினான்? Comment your answer. Marvelous. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அவன் எந்த புத்தகம் வாங்கினான்? எந்த புத்தகம்? Which book did he buy? Which book did he buy? Again, which book did he buy? Which book did he buy? இப்போ உங்களுக்கான வினா, அவள் எந்த சாரி வாங்கினாள்? Superb. You got it. உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது. நீங்க எவ்வளவு தூரம் பயணம் செய்தீங்க? எவ்வளவு தூரம்? How far did you travel? How far did you travel? How far did you travel? Again, how far did you travel? How far did you travel? How far did you travel? இப்போ உங்களுக்கான வினா, அவள் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாள்? Comment your answer. Well done. இதுவே எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் பயணம் செய்தீங்க? இது எப்படி கேட்கலாம்? How long? How long did you travel? How long did you travel? எங்களோட மறுமுறை இருக்க வாய் விட்டு கேட்டு பாருங்க. How long did you travel? ரொம்ப லவா இருக்கு இல்லையா? இதே போல உங்கள் மனதில் கடந்த காலம் தொடர்பாக எழுகின்ற WH questions-ஐ கமெண்டில் தெரிவியுங்கள். I am ready to check your answers. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். Thank you for watching.